உலகத்தில் ரெண்டு வல்லமைகள் உண்டு. தேவனுடைய வல்லமை உண்டு, பிசாசின் வல்லமை உண்டு. அங்கே அந்த ரெண்டுத்துக்கும் போராட்டம் உண்டு. ஆனால் நான் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவனா இல்லை, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கேன். இந்த ராஜ்யத்துக்குள்ளாக ரெண்டு வல்லமைகள் இல்லை, தேவனுடைய வல்லமை மாத்திரம்தான் இருக்கு, அவருடைய ஆளுகை மாத்திரம்தான் இருக்கு. நான் இதை அறிந்தவனாக இருக்கணும். இந்தியாவில் எந்த ஆளுகை இருக்குது? இந்தியா அரசாங்கம் மாத்திரம்தான் ஆளுகை செய்யுது. பக்கத்து நாடு நம்மளோடு யுத்தம் பண்ணுவதற்கு போராட்டங்கள் பார்டரில் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அது இப்போ எதிரி நாட்டின் வல்லமை இங்கே செயல்படுமா? அதோடைய சட்டத்திட்டங்கள் இங்கே செயல்படுமா? அதோடைய அதிகாரம் இங்கே செயல்படுமா? செயல்படாதது போல நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பிசாசின் தந்திரங்கள் வல்லமை இங்கு செயல்படாது என்பதை நான் அறிந்து உணர்ந்தவனாக செயல்படும் தான் நான் ஜெயிக்க முடியும். நான் அதை அறியாமல் இருக்கும்போது ஆமாம் எனக்கும் வல்லமை இருக்குன்னு அவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல